இன்றைக்கு நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை வைத்து நாளைய காரியத்தை முடிவு செய்யாதிருங்க. இன்றைக்கி சில காரியங்களில் சில தோல்விகள், சில இல்லாமைகள், சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், இந்த மாதிரி வழியாக நீங்கள் போயிட்டுருக்கலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டே உங்கள் எதிர்காலத்தை கால்குலேட் பண்ணிடாதீங்க. தேவன் உங்களுக்கு ஒரு மகத்துவமான அற்புதமான ஒரு எதிர்காலத்தை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதுதான் அவர் உங்களுக்காக வச்சிருக்கிற காரியம். அதுக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக பிரவேசிப்பீங்க. சங்கீதத்தில் வாசிக்கிற மாதிரி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போனார்கள், தேவன் எங்களை செழிப்பான இடங்களில் கொண்டு வந்து விட்டீர். He brought us unto the wealthiest place. wealthiest place. சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை, wealthiest place. Amen. நல்ல சவுண்டா உங்க காது எல்லாம் கேட்குற மாதிரி சொல்லுங்க, wealthiest place. சொல்லுங்க, செழிப்பான இடத்தில் என்னை கொண்டு வந்து விட்டீர். சங்கீதம் 66:12 நான் சொன்ன வசனம் அதில் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், செழிப்பான இடத்தில் என்னை கொண்டு வந்து விட்டீர். அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தேன். சில சொல்லுவாங்க, பிரதர் நான் எதெல்லாம் கடந்து வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எம்புட்டு தீ, எம்புட்டு தண்ணி, எம்புட்டு மனிதர்கள், எவ்வளோ இது, அவ்வளோலாம் கடந்து வந்துட்டீங்க பாருங்களேன். சிலர் அதில் இருக்கிறீங்க, அதிலே இருக்க மாட்டீங்க, கடந்து வந்துடுவீங்க, வெளியே வந்துடுவீங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல ஐ வாண்ட் டு ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் ஹோப். இன்றைக்கி கடனில் இருக்கலாம், இன்றைக்கி மனுஷன் உங்கள் தலை மேலே ஏறி போயிட்டுருக்கலாம், இன்றைக்கி தீயையும் தண்ணீரையும் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். அதாவது மூழ்கடிக்கிற ஒரு பிரச்சனை தண்ணீர், அப்படியே எரிக்கிற ஒன்று தான் நெருப்பு. அந்த மாதிரி சூழலில் நீங்கள் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற எதிர்காலத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். செழிப்பான இடம், செழிப்பான இடம். இந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலே, அதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், என்ன போட்டுக்கு பாருங்க, brought us, என்ன போட்டுக்குது? He brought us out into a place of abundance, the place of wealth. செழிப்பான இடத்திலே அவர் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அதனால் இப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு சோர்ந்து போகாமல், நான் அப்படி இருக்க போகிறேன்னு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. இது ரொம்ப முக்கியமான சீக்ரெட்.